ஷே எப்பா தமிழ்நாடு ஒரு நாள் படைகள் நீங்கள் போகணும். இஸ்ரோ பிரமா சரியா? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு போகணும், டெல்லியில் ஒரு நாளைக்கு. தமிழ்நாடு போய்ட்டு வந்துட்டீங்க, இப்போ டெல்லி போய் இன்று நாளில் சுத்தமாக உச்சித்தலையில் அடிங்க சரியா? ராஜ்யசபையில் டெல்லியில் பாராளுமன்றத்தில் உட்காந்து எல்லா கணக்கில் உட்காந்து ஆட்டுவான். பிரதமர், குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், எல்லா மந்திரிலேருந்து எல்லா பேரும் உட்காந்து ஆட்டில் நிதியமைச்சர் ஒரு அறை. அதான் சொல்லிட்டாலப்பா, தமிழ்நாடு பிச்சை எடுக்கிறது. பிச்சை நீ தான் பிச்சை எடுக்க. இப்போ திருவோடு கொடுத்தாச்சு, நம்ம திருவோடு கணக்கு உள்ளே போட்டாச்சு. இப்போ பிச்சைக்கு திருவோடு இந்த பேர்களுக்கு அரசியல்வாதி நிதியமைச்சர் வாயில் வந்த கணக்கில் திருவோடு. அப்போ டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதிக்கு திருவோடு 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 திருவோடில் தான் இப்போ நிற்கும். இப்போ திருவோடில் நிற்கி புரியா? அந்த பேர்களுக்கு குடுக்கிற குடும்பில் திருவோடுனா ஒன்றுமே இல்லாமல் இந்த செம்மத்தில் அழிச்சிருவான் கடவுள். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் அழிச்சிருவான்ப்பா. முக்கால் சத்தியம் புரிஞ்சிட்டியாப்பா? தமிழ்நாட்டுக்காரன் நடிகர் அவள் டெல்லியில் கிடக்கா. ரெண்டும் தமிழ்நாட்டுக்கார கூவே தான். தமிழ்நாட்டில் நாங்கள் பிச்சை எடுப்புறது. ஏண்டா பிச்சையாடா? இல்லை பிச்சையாடா? பூமி அழிக்க வந்த பாய் பேகளா நடித்து கொடியை தூக்கி ஆட்டுதான். கொடியை தூக்கி நடிக்கான் எப்படி? அப்போ இந்த முட்டா பேய்களுக்கு நம்ம என்ன கணக்கு பண்ணோம்? திருவோடு திருவோடு திருவோடு. அவனே பிச்சைன்னு வாயில் வந்தாலும் திருவோடு கொடுத்துட்டான் ஈஸ்வரன் பரமசிவன். சரியா? அவன் கணக்கை விட்டால் அந்த கணக்கில் திருப்பி கணக்கு கடவுள் அந்த கணக்கில் கொடுத்துருவான். இந்தடா திருவோடு. அப்பா எல்லா அரசியல்வாதிக்கும் திருவோடு. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சருக்கு திருவோடு, எம்பிக்கு திருவோடு. கால் சத்தியாப்பா.